வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை குருணையில் ஒரு வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு சூப்பரான புலாவ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு துருவினது, காய்கறி வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டை லவங்கம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கூட சேர்த்துக்கலாம். நான் பட்டை லவங்கம் சேர்க்கல. இப்போ காஞ்ச மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு கூடவே சேர்த்துட்டா அந்த ரா ஃப்ளேவர் போகும். நீங்கள் பச்சை மிளகாய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் பேஷண்ட்டுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பச்சை மிளகாய் சூடுன்றதுனால நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி கூட இப்படியே எண்ணெயில் வதக்கிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்குச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை ரவை சேர்த்தா 1க்கு 2 தண்ணி சேர்க்கலாம். நான் கோதுமை குருணை பாருங்கள் அரிசி மாதிரி இருக்குது. இதுக்கு 1 டம்ளர் கோதுமைக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்ச காய்கறியை மட்டும் வடித்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை தனியாக வடிச்சிட்டு கீழே சேர்க்காம இந்த இதில் சேர்த்துக்கணும். அளந்து வச்சு சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சதும் ரவையை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புலாவு சட்னி, தயிர் பச்சடி கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சட்னி, கடலை சட்னி செஞ்சுருக்கேன். 2 நிமிஷம் கொதித்ததும் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். அப்போ தான் இது நல்லா வேகும். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1க்கு 2 தண்ணி வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் டைரெக்டாக செய்கிறதுனால 3 தண்ணி வச்சுருக்கேன். சிம்லேயே தான் நான் அப்பப்போ கலரி விட்டுக்கிறேன். சட்னிக்கு கடலை, உப்பு, தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கினா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலரி விட்டுட்டா நம்மளுக்கு கோதுமை குருணை வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சுகர் பேஷண்ட்டுங்க, சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, சப்பாத்தி சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சம்பா கோதுமை ரவை வாங்கி செஞ்சு கொடுங்க. டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம்.